நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரியாரின் மேடையை பயன்படுத்திட்டு தமிழ்நாடு முழுவதும் அரசியல் மேடைகளில் ஏறி பெரியாரிய தொண்டர்கள், பெரியாரிய செயல்பாட்டாளர்கள் உருவாக்கிய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை ஆக்கிரமித்து விட்டு இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக கொச்சையாக பொய்யான விஷயங்களை சங் பரிவார கும்பல்கள், பாரதிய ஜனதா கட்சி பரப்புற பொய்யை எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பரப்பி கொண்டிருக்கும் என்றால் நாங்கள் பார்த்து அமைதி காக்க மாட்டோம் என்று சீமானுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். இதற்கு மேலும் தமிழ்நாட்டிற்குள்ளாக பொய் பரப்புரைகளை சீமான் கும்பல் செய்யும் என்றால் அதை எங்கே, எந்த இடத்திலே கையாள வேண்டுமோ, எப்படி கையாள வேண்டுமோ அப்படி நாங்கள் கையாளுவோம் என்று சீமானுக்கு நேரடியாக நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். 15 ஆண்டுகளாக ஈழ படுகொலையை வைத்து ஈழ தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் ஈழ அரசியலையும் மண்ணோடு மண்ணாக மக்கச் செய்கின்ற வேலையை செய்த சீமானுக்கு, இதை வைத்து பிழைப்பு நடத்திய சீமானுக்கு தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. சீமானுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எழுந்த ஈழ ஆதரவு அரசியலை மடைமாற்றிய அயோக்கியத்தனத்தை செய்த சீமான் தந்தை பெரியாரை பற்றி இனிமேலும் பொய் பேசுகின்ற, பரப்புரை செய்கின்ற செயலை பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவாக பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்வார் என்றால் நேரடியாக நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சீமானுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கின்றேன். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரியாரின் மேடையை பயன்படுத்திட்டு தமிழ்நாடு முழுவதும் அரசியல் மேடைகளில் ஏறி பெரியாரிய தொண்டர்கள், பெரியாரிய செயல்பாட்டாளர்கள் உருவாக்கிய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை ஆக்கிரமித்து விட்டு இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக கொச்சையாக பொய்யான விஷயங்களை சங் பரிவார கும்பல்கள், பாரதிய ஜனதா கட்சி பரப்புற பொய்யை எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பரப்பி கொண்டிருக்கும் என்றால் நாங்கள் பார்த்து அமைதி காக்க மாட்டோம் என்று சீமானுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். இதற்கு மேலும் தமிழ்நாட்டிற்குள்ளாக பொய் பரப்புரைகளை சீமான் கும்பல் செய்யும் என்றால் அதை எங்கே, எந்த இடத்திலே கையாள வேண்டுமோ, எப்படி கையாள வேண்டுமோ அப்படி நாங்கள் கையாளுவோம் என்று சீமானுக்கு நேரடியாக நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். 15 ஆண்டுகளாக ஈழ படுகொலையை வைத்து ஈழ தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் ஈழ அரசியலையும் மண்ணோடு மண்ணாக மக்கச் செய்கின்ற வேலையை செய்த சீமானுக்கு, இதை வைத்து பிழைப்பு நடத்திய சீமானுக்கு தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. சீமானுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எழுந்த ஈழ ஆதரவு அரசியலை மடைமாற்றிய அயோக்கியத்தனத்தை செய்த சீமான் தந்தை பெரியாரை பற்றி இனிமேலும் பொய் பேசுகின்ற, பரப்புரை செய்கின்ற செயலை பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவாக பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்வார் என்றால் நேரடியாக நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சீமானுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கின்றேன்.